ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகவேந்திரா டெம்பிள் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ எவ்வளோ அழகாக ராகவேந்திரருக்கு அலங்காரம் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்களா? ஸோ என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகவேந்திரா டெம்பிளில் வந்து ஆரோதனா மகோத்சவம் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் தாங்க பண்ணாங்க. அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராகவேந்திரர் வந்து ஜீவ சமாதி அடைஞ்சிருப்பார் இல்லையா? ஸோ அது வந்து வருஷத்துக்கு 3 நாள் வந்து பூஜை பண்ணுவாங்க. ஸோ அந்த பூஜை தாங்க பயங்கரமான மழங்கைங்க. ஆனால் கூட கூட்டத்துக்கு வந்து குறவே இல்லைன்னு தாங்க சொல்லணும். அவ்வளோ கூட்டம். ஆனால் அவ்வளோ சூப்பராக வந்து ஒவ்வொன்றுமே அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணியிருந்தாங்க. பூஜைலாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அட்சதையும் துளசி தீர்த்தமுமே வந்து கொடுத்தாங்க. கீழே வந்து ராகவேந்திரருடைய பீடமும், அதற்கு மேலே பிரகலாதனும், அதற்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணுவும் பக்தர்களுக்கெல்லாம் வந்து காட்சி கொடுத்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. பரதநாட்டியமாக இருக்கட்டும், அப்புறம் வந்து கலை நிகழ்ச்சிகள், இசை நிகழ்ச்சிகள் வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் சேண்ட வைபு வந்து வேற லெவலில் இருந்துங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த க்ரௌடை வந்து மேனேஜ் பண்ணுறது வந்து ஈஸிலாம் கிடையாது, ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது வந்து பார்த்திங்கன்னா உடுப்பி கிருஷ்ணா அசோசியேஷனில் இருந்து தாங்க பண்ணியிருந்தாங்க. நீங்கள் இந்த வைபை காட்டி என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ பூஜைலாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிரசாதம்லாம் கொடுத்தாங்க. அதுதான் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க. ரொம்ப சூப்பராகவே எல்லாமே இருந்துச்சுங்க. நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நீங்கள் இது வரைக்கும் ராகவேந்திரர் கோயில் போகல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்க போய் பாருங்கள்.